வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்னையில் 37வது சென்னை புத்தக கண்காட்சி துவங்கி இருக்கிறது. இன்று முதல் ஒரு 10-12 நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. சென்னையில் மிகப்பெரிய திருவிழாவாகவே இது உருவாகிவிட்டது என்றால் மாற்று கருத்துக்கு இடமில்லை. குறைந்த ஸ்டால்களோடு குறைந்த பதிப்பாளர்கள் இருந்த இந்த புத்தக திருவிழா இன்று அனுதினமும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் நம்முடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த முறை கிட்டத்தட்ட 777 ஸ்டால்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மக்களும் உங்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் வாங்க வருவர் ஒருபுறம், அங்க இருக்கக்கூடிய அரும்புல் ஜூஸ் குடித்துவிட்டு சுற்றி பார்த்துவிட்டு செல்வர் ஒருவரும் என்றாலும் கூட அது நிச்சயமாக ஒரு கண்காட்சியாக மட்டும் இல்லாமல் ஒரு திருவிழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி புத்தக திருவிழா கடும் வரவேற்பை பெறுவது ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் புத்தகங்கள் படிப்பதற்காக இருக்கின்றனவா, படிக்காமலே வெறும் வாங்கி வைப்பதற்காக மட்டும் இருக்கின்றனவா, இன்றைய இளைஞர்களிடம் இன்றைய யுவதிகளிடம் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா, அல்லது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் புத்தகம் படிக்கிறார்கள், புத்தகம் படிப்பதே பழங்கதையாகிவிட்டதா என்று பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இது போக முக்கியமான விஷயம் இன்டர்நெட். இந்த கணினி யுகத்தில் மிகப்பெரிய அளவில் சுலபமாக படிக்கக்கூடிய வசதி உங்களுடைய லேப்டாப்லேயே, உங்களுடைய கணிப்பொறியிலே, உங்களுடைய ஐபேடிலே, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கையடக்கமான கையில் மொபைல் போன்ல கூட வந்துவிட்ட நிலைமையில புத்தகங்கள் பக்கம் இன்னும் இந்த புதிய இளைஞர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இது பழங்கதையாகிவிட்ட விஷயமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தின் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதா அல்லது அரிதாகியுள்ளதா? இதை பற்றி விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தலைநகர் சென்னையில் இன்று புத்தக கண்காட்சி ஆரம்பித்துள்ளது. சென்னையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வரும் புத்தக கண்காட்சிகள் பெருந்திரளான வாசகர்களின் பேராதரவை பெற்று வருகிறது என்பதென்னவோ உண்மைதான். ஆனால் நம் தமிழக இளைய தலைமுறையினரில் கணிசமானவர்கள் தமிழ் மொழிக்கே அந்நியப்பட்டுள்ளனர் என்ற நிதர்சனத்தையும் நாம் புறந்தள்ள முடியாது. அதுவும் கடந்த 20 ஆண்டுகளாக பள்ளி கல்லூரி முடித்து வெளியேறியுள்ள, குறிப்பாக மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ ஆகியவற்றில் ஆங்கில வழி கல்வி பயின்ற இளைய தலைமுறையினருக்கு தமிழ் வாசிப்பே தடுமாற்றமாகத்தான் உள்ளது. வாங்கும் பொருளாதார பலமும் வாசிக்கும் கல்வி பின்புலமும் உள்ள இவர்கள் ஆங்கில கதைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பதையும் காண முடிகிறது. அத்துடன் தமிழ் வாசிப்புக்கு அப்பாற்பட்ட ரசனைகள், கலாச்சார ஈடுபாடுகள் போன்றவை இவர்களை தமிழ் புத்தகங்களிடம் இருந்து அந்நியப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழி பயின்று வந்த இளைஞர்களிடமும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களிடமும் தான் தமிழ் வாசிப்பை அதிகமாக காண முடிகிறது. அதே சமயம் தமிழகத்தில் புதிய புத்தகங்களுக்கான வரவேற்புகள் அமோகமாகத்தான் உள்ளது. முன்பு விரல் விட்டு எண்ணத்தக்க பதிப்பாளர்களை கொண்ட பதிப்பகத்துறையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்துள்ளனர். வருடா வருடம் 10,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் வந்து கொண்டுள்ளன. ஆரம்ப காலங்களில் ராஜாஜி ஹாலில் 30-40 பதிப்பகங்களை கொண்டு நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சி இன்று 2 லட்சம் சதுர அடியில் சுமார் 800 புத்தக அரங்குகளின் பங்களிப்புடன் நடக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு புத்தக விற்பனை நடக்கிறது. இன்றைய இளைஞர்களிடம் தமிழ் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் வளர்ந்திருக்கிறதா அல்லது வற்றிக் கொண்டே வருகிறதா? நிதர்சனம் என்ன என்பது பற்றிதான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்பதற்காக பதிப்பாளரும் எழுத்தாளருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, இளைய தலைமுறையிலிருந்து 2 பிரதிநிதிகள் நம்முடன் வந்திருக்கிறார்கள். மாணவியா இருக்கக்கூடிய பிரியங்கா நம்முடன் இணைந்திருக்கிறார். அதே போல தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நண்பர்களே. நான் முதல்ல பத்ரி சேஷாத்ரி வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்க வந்து ஒரு கம்பெனியில வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுடைய தொழில் அங்க நடத்திட்டு ஒரு வேற விதமான ஒரு நல்ல வருவாய், உயர்தர வருவாய் லெவல்ல இருந்துட்டு திடீர்னு வந்து பதிப்பகத்துறைக்கு வந்து நிச்சயமா என்னால் வெளிப்படையா சொல்ல முடியும், தமிழ் பதிப்பகத்துறையில ஒரு புதிய முயற்சியை கொண்டு வரதுக்கு, கடுமையான புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. இந்த ஏற்கனவே சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி புத்தகங்கள் பதிப்பிக்கணும், இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, அது மூலமா பிசினஸும் பண்ண முடியும், அது மூலமா வருவாயும் ஈட்ட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உலகம் முழுக்கவே வந்து புத்தக பதிப்பு தொழில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தேன். இன்றைக்கு பார்த்தா வந்து புத்தக பதிப்பு தொழில், அதுவும் அச்சு பதிப்பு தொழில வந்து கொஞ்சம் ஒரு வீழ்ச்சி இருக்கு உலகம் முழுக்க பார்க்கிறப்ப. ஆனால் புத்தகங்கள்ங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கும். அங்கேயும் கூட வந்து எலக்ட்ரானிக் புக்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் நான் ஆரம்பித்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து புத்தகத்துடைய தேவை ரொம்ப அவசியம். எந்த ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னாலும், அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாறணும்னா அதற்கு வந்து புத்தகங்களுடைய தேவை அதிகமாக இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். அது
அதுல நம்மளால எந்த விதத்துல பங்களிக்க முடியும் அப்படிங்கறதோடைய ஒரு இதுதான். அது வந்து வெறுமை பங்களிக்கிறதுனா நம்ம சும்மா எழுதினோம்னா அது வேற விஷயம். ஒரு தொழிலாக ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு ஒரு பிசினஸாக அதை கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து ஆரம்பித்தது தான் இது. இது வந்து ஒரு சேரிட்டியாவோ வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாவெல்லாம் இல்ல. ஒரு பிசினஸ், அதுல ஒரு பிசினஸ் ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் வந்து அது ஆரம்பிச்சது. அதனால வந்து ஒரு பயத்தோட நீங்க பார்த்த ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் பார்க்கும்போது இதுக்கான தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் தமிழ்ல புத்தகங்கள் வெளியிடும் போது இதுக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அதே வரவேற்பு தமிழகத்தில் இருக்கும்னு நம்ப முடிஞ்சதா? இல்ல, அதாவது எடுத்தெடுப்புல அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கல. இன்றைக்கும் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரவேற்பு வரல. இன்னும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அதிகரிக்கணும். அதாவது இன்றைக்கு வந்து நம்ம ஒரு தமிழ்ல ஒரு புத்தகம் அச்சிட்டோம்னா ஒரு 2000-3000 பிரதிகள் விற்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான முயற்சி எடுக்கணும். ஆனா அதே சமயம் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டை விட மக்கள் தொகையில குறைவாக இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள்ல கூட ஒரு புத்தகம் அந்த மொழியில பதிப்பிக்கப்படுதுன்னா அது சர்வசாதாரணமாக சில 10,000 பிரதிகள் ஈஸியா வித்துரும். அந்த நிலையை நம்ம முதல்ல அடையணும். அதுக்கு நம்ம இங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல லைப்ரரியுடைய ஆர்டர் கிடைச்சாதான் அந்த மாதிரி என்ன வர முடியும். லைப்ரரி கூட உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து 500 இல்லைன்னா 1000 தான் இருக்கு. எல்லாரும் வாங்கணும்னா அது வந்து ஒரு பெரும் சதவிகிதமான மக்கள் புத்தகத்தை வாங்க ஆரம்பிச்சாதான் 10,000 20,000 அப்படின்னு நம்ம பேசவே முடியும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும். நான் திரு அரவிந்த் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு இளைஞருடைய ஒரு பிரதிநிதியா நான் உங்களை பாக்குறேன். ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுக்கான விருப்பம் இருக்காங்கிற அப்புறம் நேரம் இருக்குதா? முதல்ல நேரம்ன்றது வந்து நான் வந்து என்னோட கான்செப்டை விட நான் ஜென்ரலா வந்து எல்லாருக்குமே டைம் கன்ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கு. டைம் வந்து நேரம் இல்ல. டைம் வந்து இட் இஸ் வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் டைம். முன்னாடிலாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டேபிள் போட்டு வி வில் பி ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த ஷெட்யூல் வந்து ஒரு மேண்டேட்டரி திங்கா இருந்தது. அதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா தி டே ஸ்டார்ட் பை 6 and ends by 9 o'clock அப்படின்றது இல்லாம ஃபுல் டைம் ஓகே 9 o'clock நான் ஆஃபீஸ்ல இருந்தாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. நான் ஒரு 1 hour டைம் எடுத்து மற்ற விஷயங்களுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புக் படிக்கிறதுக்கு கூட அந்த நேரம், ஒரு நியூஸ் பேப்பர் கூட மார்னிங் நியூஸ் பேப்பர் ஒரு half an hour டிலே ஆச்சுன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணி ஆகணும். அங்கேருந்து நான் நேரம் முதல்ல ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பேப்பரா தான் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் லெவல் பேஸ் பண்ணியிருக்கோம். நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா எனக்கு வந்து எந்த லாஸும் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டோம். நான் வந்துட்டேன். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்டா கூட பாக்குறேன். அதாவது if you are missing the newspaper you are not missing anything. அது வந்து நீங்க எதுவுமே இழக்கல அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. மோர் ப்ரிசைஸ், நான் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா ஐ எம் நாட் லூசிங் மணி. யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் லூசிங் மணி. நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னா அந்த 8 to 9 o'clock நான் ரீச் ஆகணும் அப்படின்னா நான் 10 o'clock ரீச் ஆகுறேன்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் பி 1 hour டிலே, தே வில் கட் மை சேலரி. அதுக்கப்புறம் ஏன் லேட்டா வந்த அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஐ ஹேவ் டு ஃபேஸ். why should I face all those difficulties? இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து சனி ஞாயிறு உங்களுக்கு வந்து பெரும்பான்மை நிறுவனங்கள் வந்து சனி ஞாயிறுல விடுமுறை இருக்குது. நீங்க சனி ஞாயிறுல அந்த புத்தகம் படிக்கிற நேரம் ஒதுக்குறீங்களா? அல்லது உங்களுக்கு 6 மணிக்கு பிறகு நீங்க வேலை விட்டு வந்த பிறகு, உங்களுக்கு ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு வேலை விட்டு வந்த பிறகு நீங்க படிக்கல கவனம் செலுத்துறீங்களா? அதாவது ஷிஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது இப்ப இருக்கிற ஒர்க்ஸ் இது எப்படி இருக்கு, ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதான் நான் நிறைய யோசிக்கிறேன். அதுவே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க ரீடிங்க்கும் ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே நான் கம்மி. ஸோ வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் இன் ரீடிங் அப்படின்ற ஒரு தாட் வந்து என் மைண்ட்ல மட்டும் இல்லாம ஜென்ரலா ஒர்க்கிங் பீப்புளோட, நீங்க நிறைய பிசினஸ் மேன் இல்லைன்னா ஜென்ரலா இந்த ஐடி பீப்புளே பாத்தீங்கன்னா தே வில் ரீட் புக்ஸ் வைல் டிராவலிங். அந்த மாதிரி பயணங்கள்ல படிக்கும். ஆனா இப்போ இருக்கிற பிரஷர்ல, இப்போ இருக்கிற அந்த ஐடி ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம எல்லா ஜென்ரலா இருக்கிற பிரஷர்ல நான் அந்த டிராவலிங் டைம்ல கூட I'll be thinking about my office or sleeping. Definitely sleeping has reduced drastically. தூங்கி அவன நிச்சயமா அந்த மாதிரி. நான் பிரியங்காட்ட கேட்க விரும்புறேன். நீங்க வந்து இப்பதான் உங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நீங்க ஒரு இன்டர்ன் பயிற்சிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பிரஷர், வேலைப்பளு வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து பாட புத்தகமா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு டச்ல இருந்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பாட புத்தகம் தாண்டி மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய நோக்கம் அதை நோக்கி போயிருக்கா? உங்களுடைய பார்வை அதை நோக்கி போயிருக்கா? எனக்கு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கு. என்ன புத்தகம்? மோஸ்ட்லி ஸ்டோரி புக்ஸ் தான் படிப்பேன். அண்ட் நிறைய நாலேஜ் புக்ஸ் அந்த மாதிரி படிக்கிறது கம்மி. நிறைய ஸ்டோரி புக்ஸா தான் படிப்பேன்.
அதுவும் இல்லாம எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா, நான் வந்து ஒரு யூத் நான் ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றேன், ஃப்ரீ டைம் கிடைச்சா நாங்க புக்ஸ் படிக்கிறதோட நாங்க எப்படா ஆன்லைன்ல போய் Facebook ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பண்றதுதான் அதிகம். புக்ஸ் நாங்க வெறும் லிட்டரலா படிக்கிறதுன்னு கூட இல்ல, ஆன்லைன்லயே புக்ஸும் இருக்கு. ஆனா யார் நெட் ஆன் பண்ணா புக் படிப்பீங்களா, Facebook அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Facebook தான் நான் சொல்றேன். நாங்க ஆன்லைன்ல போனோடனே நாங்க புக் ஏதாவது பாப்போமா, இல்லாட்டி உடனே நாங்க Facebook பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா நாங்க Facebook தான். நாங்க Facebook சொல்றேன், நிறைய இந்த மாதிரி சோசியல் மீடியா அப்புறம் இது மாதிரி நாங்க நிறைய பண்றோம். அதனால புக்ஸுக்கு அவ்வளவா ஆர்வம் காமிக்கிறது இல்ல. புக்ஸ் ஒரு ஹாபியா வச்சுக்கிறதே ரொம்ப கம்மியாயிட்டு வருது. நிறைய பேர் ஹாபி என்ன அப்படின்னு கேட்டா புக்ஸ் சொல்றதே கம்மியா இருக்கு. அதோட நான் வந்து இல்ல ஐ டெக்ஸ்ட் அ லாட் அந்த மாதிரி சொல்றதுதான் அதிகம். மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டி Facebookல ட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மிக முக்கியமான புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கணினி நோக்கி திரும்ப இருக்கிறது. கணினி யுகம் வந்த பிறகு அதில் என்னென்ன விதமாக கையாளலாம் என்று பார்வை மாறி இருக்கிறது. புக்கை படிப்பதை விட பேஸ்புக்கில் இருப்பது, அந்த வார்த்தையெல்லாம் புக் இருக்கிறது, அந்த ஒரு ஆறுதல் பட்டுக் கொள்ள வேண்டியதான். இளைஞருடைய பார்வை அந்த பக்கம் திரும்பிவிட்டது. இதை தடுப்பதற்கு, குறைப்பதற்கு, மீண்டும் புத்தகம் பக்கம் திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அரசு என்ன செய்ய வேண்டும்? நூலகங்களை மேம்படுத்த வேண்டுமா? நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குவதை இன்னைக்கு அதிகரிக்க வேண்டுமா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார் எழுத்தாளராக இருந்து பதிப்பாளராக மாறி இருக்கக்கூடிய திரு மனுஷபுத்திரன் அவர்கள். நான் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புறேன். நீங்க வரும்போது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாப்பாவும் நண்பரும் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் மிஸ்டர் அரவிந்தன் சொன்னார். அதாவது நான் நாளிதழ் படிக்காம போனாலோ புத்தகங்கள் படிக்காமல் போனாலோ எனக்கு எதுவும் இழப்பு ஏற்படுறதில்ல, நத்திங் டு லூஸ். ஸோ அப்ப நான் ஏன் படிக்கணுங்கிற கேள்வி எழுது. ஆபீஸ்க்கு லேட்டா போனா 6 நாள் சம்பளம் கட்டாயிரும். புத்தகம் படிக்காம போனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பேப்பர் படிக்காம போனா எனக்கு வந்து மாசம் ஒரு 40, 100, 200 மிச்சமா தான் ஆகும். ஸோ அந்த ஒரு நிலைமை தான் நம்ம கொண்டு வச்சோம். புத்தகங்களுடைய நாளிதழ்களுடைய செய்திகளுடைய வேல்யூ இவ்வளவுதானா? இது எப்படின்னா, இது ஒரு கல்ச்சரல் வேல்யூ சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இப்போ ஒரு 4 பேர் 4 இடத்துல மீட் பண்றோம். நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா நமக்கு அதனால எந்த அவமானமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க யாரை மீட் பண்றீங்கிற பொறுத்தானே. அதைத்தான் சொல்ல வர்றேன். இவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி ஆயிட்டாங்க. வந்துட்டு சொசைட்டில எது நடந்தாலும் சரி, நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம அளவுல ரொம்ப செட்டில் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஒரு குரூப் நடக்கிறாங்க. இதே சொசைட்டில தான் ஒரு நாட்டில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் டீ கடையிலேயோ சலூன் கடையிலேயோ உட்காந்து பேசுற ஜனங்களும் இருக்காங்க. வந்துட்டு அப்ப என்னன்னா, நமக்கு முழுக்க கன்சியூமரிசம் இல்லைன்னா வேலை இது ஓரியன்டா நம்ம மாறுறப்ப வந்துட்டு சொசைட்டிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் நினைக்கிறது உங்க ரைட், அது நினைக்கலாம் வந்துட்டு. ஆனா அதனால நமக்கு ஏற்படக்கூடிய லாஸ் என்னங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பேசணும். அப்படி ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொல்ல வரேன். நான் இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய லாஸ் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நான் ஒண்ணு இல்லைன்னா நானும் நினைப்பேன். இப்போ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வேற எந்த காலகட்டத்தை விட நம்முடைய காலகட்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அது வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி. இப்போ ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு யூஎஸ்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறாரு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 2 ஷிஃப்ட். ஆமா, பார்த்துட்டு டெய்லி நான் 1 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னாரு. எதுக்கு நீங்க 1 மணி நேரம் டெய்லி படிக்கிறீங்க, இவ்வளவு டயர்டாகி நீங்க வர்றீங்க அப்படின்னப்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு, இல்லன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னு. படிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா, லைஃபுக்கு எனக்குமான உறவு டோட்டலா கட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் சமூகத்துல என்ன நடக்குது, வாழ்க்கையில என்ன நடக்குது, இதை சுத்தி ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதை இப்படி பண்ணி நான் ஒரு ரோபோவா மாறிடுவேன். அப்ப நீங்க சொல்றது ரொம்ப ஒரு பழம் பஞ்சாங்கமான விஷயம் மாதிரி தெரியல. இப்ப இவங்க யாராவது இப்ப ஏற்கனவே இவங்க சொன்னாங்க, பிரியங்கா சொன்னாங்க, நாங்க Facebookல ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்டர்நெட்ல அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், மக்கள் அதுல வந்து 1000 கருத்து சொல்றாங்க, அதுல எங்களுடைய கருத்து அங்கே பண்றோம். நீங்க ஒரு அதுதான் பிரச்சனையே. அட்மோஸ்ட் நம்ம Facebookல வந்து என்னன்னா, நம்ம எதை பேசுறோம் வந்துட்டு, நம்ம எதை நம்ம விரும்புறோமோ அதை மட்டும் அதே போன்ற இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசிட்டே இருக்கும். பேஸ்புக் முதல்ல ஒரு மீடியம் கிடையாது சார். வந்துட்டு அது வந்து ஒரு புக் மாதிரியோ ஒரு டிவி மாதிரியோ ஒரு மீடியம் கிடையாது. ஒரு அரட்டை அடிப்பதற்கான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸான ஒரு விஷயம். வந்துட்டு பேஸ்புக்ல வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்கள், எவ்வளவு ஆர்ட்டை பத்தி, லிட்டரேச்சரை பத்தி, பொலிட்டிக்கலா இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் போறோமா? இல்லையே. நமக்கு ரொம்ப ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எதெல்லாம் இருக்கோ அதுல மட்டும் போயிட்டு நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு பேஸ்புக்ல படிக்கிறது தப்புன்னு சொல்லல, எதை போய் அதுலயே நீங்க படிக்கிறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஃப்ல போய் எதை பேசிட்டு இருப்பீங்களோ, இல்லன்னா போய் ஒரு 4 பேர் நண்பர்கள் அரட்டை அடிக்கிறது எதை பண்ணிட்டு இருப்பீங்களோ, அதையே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. வாய திறக்காம அடிக்கிற அரட்டை தான் நிச்சயமா. அதனால நான் என்ன கேக்குறேன்னா, உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஏதோ ஒரு விதத்துல உங்க ஸ்பிரிச்சுவலாவோ அல்லது திங்கிங் லெவல்லயோ நீங்க உங்களை என்ரிச் பண்ணிக்க வேண்டாமா?
அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதை வச்சு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அதனால நமக்கு தேவையில்லைன்னா நம்ம அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயம் பேசுவேன். நான் பத்ரி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு துறவி ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து இப்ப என்ன Facebookல என்ன பண்றாங்க அப்படின்னு, நான் வந்து இன்னைக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டேன், உடனே கீழே வந்து உடனே லைக் அடி போடுறாங்க. அந்த வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா லைக் இருந்தா பரவாயில்ல, அவன் எவனோ சமைச்சானா இவனோ லைக் பண்ணா, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. சோ எந்த சம்பந்தம் இல்லாம ஏதோ லைக் பண்றோம், ஏதோ டிஸ்லைக் பண்றோங்கிற ஒரு அன்லைக் பண்றோங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா இது நம்முடைய தவிர்க்க முடியாத ஒரு 6வது விரலாக மாறிடுச்சு அப்படிங்கிற நீங்க மறுக்க போறீங்களா? மறுக்க போறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில செல்பேசியில இருந்து ஆரம்பிச்சு வெறும் வந்து போன்ல ஒருத்தரை பேசுறதுக்காக வச்சுக்கின்ற தொடர்புங்கிறது இப்ப மாறி போய் அதோடைய ரீச் அதிகமாக அதுல என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறது அதிகமாக உங்களுக்கு வந்து அது எஸ்எம்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ட்விட்டர், பேஸ்புக், நீங்க எடுக்கிற போட்டோ போய் சேர்த்து வச்சுக்கக்கூடிய இடம் அப்படின்னு அது விரிஞ்சிருச்சு. அதை நான் வந்து அந்த மாற்றத்தை வந்து நீங்களாம் தடுக்க முடியாது, அதை தடுக்கணுங்கிறது கூட அவசியமும் கிடையாது. அதுல ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அது என்ன இருக்காது. இல்ல நான் சொல்றது வந்து இந்த மாதிரி ஷேர் பண்றது. முன்னெல்லாம் வந்து எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்களுக்கு நம்முடைய பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாம இருந்தோம். இன்றைக்கு அதை சொல்ல முடியுது. நான் வந்து என்ன எது இருக்கல. இந்த தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய வரவேற்புக்குரிய விஷயம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. இதனால ஏற்படக்கூடிய இழப்பு பாத்தீங்கன்னா, இந்த திரு மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுனா ஏன் அப்படிங்கறதே கேள்வி. புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பிச்சு. அது வந்து இன்டர்நெட் தான் அந்த கேள்வி எழுப்பிச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதற்கு முன்னாடியும் பெரும்பாலானவர்கள் படிக்காம தான் இருந்தாங்க. இப்பயும் வந்து ஒரு பெரும்பாலானவர்கள் படிக்காம இருக்காங்க. ஆனா அந்த படிப்புனால என்ன இழப்புங்கிறது வந்து மனுஷபுத்திரன் அந்த கல்ச்சரல் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் எல்லாம் சொன்னாரு. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், முன்னாடி நீங்க சொன்ன போது படிக்காதவங்க எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேவலமா படிக்காதவங்க சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் மெத்த படிச்சவங்க சொல்றீங்க. இல்ல அப்படி சொல்லல, அப்படி நான் சொல்ல விரும்ப மாட்டேன். அதுக்காக இங்க வந்திருக்கிற நம்ம நண்பர்களை வந்து ஒரேடியா நான் வந்து தரம் தாழ்த்தியும் சொல்லல. தரம் தாழ்த்தி படிப்புங்கிற ஒரு கேள்வி ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ணுவோம். இப்ப வந்து முதல்ல எனக்கு வந்து இந்த கல்ச்சுரல் விஷயங்களை தாண்டி ஒரு யூட்டிலிட்டேரியன் வேல்யூவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நண்பர் அரவிந்தன் சொன்னாரு, எனக்கு வந்து இதனால எனக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஒரு மென்பொருளாளராக இருந்து கொண்டே உங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்கிறதுங்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுது உங்களுக்கு? புரியுது சார். மென்பொருளாளராக இருந்து கொண்டே கொஞ்சம் கலந்தே பேசிடுறேன். நீங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு நீங்க வந்து அடுத்து நீங்க அப்படியே நீங்க வெறும் ஒரு ப்ரோக்ராமராகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் லீட் ஆகணும், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், நீங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அப்படின்னு ஆகணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெறும் ஒரு ப்ரோக்ராமிங் மேல நீங்க போயாகணும். நீங்க முதல்ல உங்களுக்கு தேவையான நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து நாளைக்கு ரூபி ஆன் ரைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு புத்தகத்தை தேடி தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு புத்தகத்தை படிக்கிறதுக்கே நேரம் இல்லாத ஒருவருக்கு எல்லாத்தையும் விட்டு ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யூட்டிலிட்டேரியன் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஹெட் ஆயிட்டீங்க. இப்ப சொல்றாரு இல்லையா, டிராவல்ல வந்து நிறைய பேர் ஏன் படிச்சுட்டு இருக்காங்கன்னு. அவங்க வந்து வெத்துக்காக படிக்கல. ஒரு பிளைட்ல போறப்ப பாத்தீங்கன்னா உருப்படியானவங்க எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற அந்த புத்தகத்தில இருந்து பல தொழில்முறை விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். பிசினஸ் புக்ஸ், மேனேஜ்மெண்ட் புக்ஸ், நான் வந்து ஃபார் மினிட் நான் வந்து இந்த நாவல், கவிதை அதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒதுக்கி நீங்க அது படிக்காதீங்க நான் சொல்றீங்க. எக்கச்சக்கமான நான் பிக்ஷன் படிச்சுதான் பலரும், அதாவது மிகவும் முக்கியமாக தங்களுடைய வேலையில உயர்த்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தங்களுடைய தொழில் சார்ந்து படிக்கிறாங்க. இல்ல, நீங்க ஏன் படிக்கணுங்கிறத நீங்க ஓரளவு சொல்லிட்டு வரீங்க. அவருடைய பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? நான் ப்ரோகிராமிங்ல இருந்து அடுத்த போகணுமா கேக்குறீங்க. அவர் ப்ரோகிராம் ஏற்கனவே பிக்ஸ் ஆகி கிடக்கு, அதுக்கே வழி இல்ல, அதுக்கே நேரம் இல்ல. எனக்கு குடும்பம் முக்கியமா புத்தகம் முக்கியமா எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிக்க முடியும். அந்த ஒதுக்கிக்கிறது வந்து நம்ம கையில இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு எப்படி நேரம் ஒதுக்குறோம்? முதல்ல நம்ம குடும்பம் முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து நல்ல சம்பாத்தியம் வேணும்னு பாக்குறோம். ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்பெனில இன்னும் 3 மணி நேரம் வேலை செய்யுங்க, இன்னும் 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னா நீங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது போதும் அல்லது இந்த வேலையே வேண்டாம் வேற இடத்துக்கு போகணும்னு பாக்குறீங்க. ஏன்னா முதல்ல உங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய வெல்பீயிங். நீங்க மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி நான் பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் நான் வந்து இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? சொன்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது, எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல உறவு இருக்கணும், அவர்களுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன்.
சம்பாத்தியமும் முக்கியம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதுக்குள்ள அந்த மேட்ரிக்ஸ்குள்ள படிப்புங்கிறது கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்துல வந்துருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மனுஷபுத்திரனை கேட்க விரும்புறேன். அவங்களுக்கு நம்ம சொன்னா ஒரு வளர்ந்த நிலையில ஒரு வருமானத்தை தேடி போகக்கூடிய நிலையில இந்த புதிய இளைஞர்கள் வந்து வேற ஒரு மாதிரி முயற்சி பண்றாங்க அப்படின்னு. ஆனா இவங்க பாருங்க இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, இவங்க அதுக்கு அந்த இடைப்பட்ட பருவத்தில் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் புக்கை தேடி போறதா பேஸ்புக்கை தேடி போவேன், என்ன பண்றேன்னா நான் புக் ரீடிங் அப்படிங்கிற ஹாபி வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, என் குரூப்ல யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அது வந்து ஒரு ரியலான ஒரு இஷ்யூ தான். ஏன்னா நம்ம ஸ்கூல் லெவல்லயோ காலேஜ் லெவல்லயோ ரீடிங்கிறது ஒரு ஓரியன்டேஷன் நம்ம உருவாக்கவே இல்லை. நம்ம ஃபேமிலிஸை பத்தி சொல்லவே வேண்டாம். ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் பெரிய ஒரு ஏடிஎம் மிஷின் அவங்களை எப்படி மாத்துறதுங்கிறத தவிர உங்களுக்கு வேற எந்த ட்ரீமே கிடையாது. நம்ம குழந்தைங்க வந்து ஒரு கல்ச்சரல் பீயிங் அவங்க வரணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. பணக்காரன் வரணும்ல முதல்ல. இல்ல பணக்காரன் வரதுக்குமே ரீடிங் தேவையே. எப்படி சும்மா பணக்காரன் வருவீங்க? எத்தனை படிச்சிருக்காங்க நீங்க என்ன அப்படி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க என்னன்னா நீங்க நல்ல ஒரு பெரிய மாஸ்டரா எந்த துறையில இருந்தவங்களாலும் சரி ஒண்ணு சார், நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். புக் ரீடிங் எப்படி நீங்க நடத்துவீங்க? நீங்க ஒரு நிமிஷம் அரவிந்த் கேட்கிறேன், உங்களுடைய பார்வையில நீங்க இப்ப வந்து ஒரு கம்ஃபர்ட் லைஃப் வாழ்றீங்களா? உங்களுடைய நீங்க எஸ்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் யூ லீடிங் ஏ கம்ஃபர்ட் லைஃப்? ஒரு ஒழுங்கா போயிட்டு இருக்கா உங்க லைஃப்? பிரசன்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ அம் லீடிங் a happy life. நீங்க வந்து ஒரு நிமிஷம் அதுதான் நீங்க சொன்னீங்க ஒரு அப்படி எல்லாம் போக வேண்டாமா, அவர் நல்ல வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவரை வந்து அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வச்சுட்டு நான் பேசல, நான் உதாரணத்துக்கு அவரும் அப்படி எடுத்துக்கல, இவர் அப்படி எடுத்துக்கிறாரு. அவருக்கு வந்து நான் ஹாப்பியா இருக்கேன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது போன்ற பல விவாத அரங்குகள்ல பேசின ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில ஏன் இவ்வளவு தூரம் மன அழுத்தம் வருது, ஏன் இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் நோக்கி போறாங்க, ஏன் உங்களுக்கு வந்து லைஃப்ல எல்லாம் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வேலை இருக்கு, லட்சங்கள சம்பளம் வாங்குறாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து எக்ஸஸ் மாதிரி வந்து கூச்சி கீழே சாவரம் வந்துட்டு எத்தனை இன்ஜினியர்ஸ் தற்கொலை பண்றாங்க. நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் கேட்டு பாருங்க. இன்னைக்கு வரக்கூடிய உங்களோட பெரும்பாலான நாட்களுக்கு கடுமையான மன அழுத்தம். ஏன்னா வேலையை தவிர உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் திடீர்னு வேலையில நீ இல்லைன்னு சொன்னா அதை எதிர்கொள்ற மனப்போக்கம் கூட இல்லாம போயிருது. அது மட்டும் இல்ல, இந்த வேலை மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. இந்த வேலை மூலம் கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதுல கிடைக்கக்கூடிய நண்பர்கள், இதை தவிர நமக்கு எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு சர்வைவலுக்கான ஒரு நீடு மட்டும்தான், அது உங்க வாழ்க்கை ஆகாது. இந்த புத்தகத்தை மட்டுமே சொல்லல, வேற எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லாம இருக்காங்க. நீங்க புக் படிக்கணும் கூட சொல்லல, அவங்களுக்கு வந்து கடவுள் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சொசைட்டி மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அரசியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி 4 பேர் ரோட்ல கிடைக்கிறாங்க, அவனை பத்தி ஏதாவது யோசிப்போமா? அது கூட கிடையாது. தான் இப்படி வந்து யங் ஜெனரேஷன் வந்து இவ்வளவு பெரிய அளவு பெரிய புரட்சி பண்ணி ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆட்சி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க பேஸ்புக்லயும் மெசேஜ்லயும் டெக்ஸ்ட்லயும் வேலையை விட்டுட்டு வராங்க. நான் வந்து சப்ஜெக்ட் வெளியே கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கிடையாது, ஆம் ஆத்மி கட்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதிமுக வித்தியாசம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதை பத்தி ஆழமா கேட்டா 4 பதில் சொல்வாரு எனக்கு தெரியல. ஆனா ஆம் ஆத்மி கட்சின்னு வரணும். ஏன்னா அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்கிற விஜயமே பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் ட்வீட்லயும் இன்டர்நெட்லயும். அப்ப அரசியல் பாரு அவருக்கு இல்ல சொல்ல போறீங்களா? இல்ல அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து ஆம் ஆத்மி கட்சி வரணுங்கிறாரு. அவர் இப்ப தன்னுடைய வேலையை விட்டுட்டு அதுக்காக போய் உழைப்பாரா? மாட்டார். அவர் வந்து லைக் போடுவாரு. அவர் ஓட்டு ஒண்ணு இருக்குங்கிறப்ப அந்த ஓட் போடுற அன்னைக்கு அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும். அதனால போய் அவர் இங்க நின்னாங்கன்னா அந்த தேர்தலில் நின்னாங்கன்னா ஓட் போடுவார். அதெல்லாம் நல்லது, அதுல ஒண்ணும் நம்ம குறையா சொல்லல. ஆனா நீங்க சொன்ன அந்த கட்சியிலேயே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது இன்றைக்கு உழைக்கிறவங்க எல்லாம் வெறும் இன்டர்நெட்ல உழைக்கல, உங்க வீடு வீடா போய் ஓட்டு திரட்டினாங்க. அப்ப நீங்க கீழே இறங்கி போராடணும். அது எலெக்ஷனுக்காக பண்ண முடியும். அரசியல்வாதிகளை நீங்க காமன் மேல விட முடியாது. அரவிந்தனும் பிரியங்காவும் நீங்கள் நான் வந்து ஒரு சாமானிய மனிதர்கள், ஒரு சராசரி மனிதர்கள், ஒரு பிரதிநிதியா இருக்கணும். நம்மள வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடய நீங்க வாஜ்பாயோடய நரேந்திர மோடியோட ஒப்பிட முடியாது. அவங்க வந்து வேற ஒரு ஆட்கள், அவங்க வந்து அரசியலுக்காக பண்றாங்க. பட் இவங்களுடைய பங்களிப்பு பாருங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிரியங்கா சொல்றாங்க நான் வந்து கதை புத்தகம் படிப்பேன் அப்படின்றாங்க. கதை புத்தகத்திலையும் ஆங்கில கதை புத்தகம் தான் படிப்பேன், இங்கிலீஷ் புக் அப்படின்னு சொல்லல, இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிப்பேன். சோ இந்த கதை புத்தகத்துல கூட நீங்க தமிழ் மூலம் உங்களால் ஈர்க்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு பெரிய அளவில் இருக்கு. இல்ல இல்ல, அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவர் தமிழ் தான் படிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க முடியும்னா ஆங்கிலம் படிங்க, வேண்டாம் பிரெஞ்சு ஜெர்மன் கூட படிங்க. நான் தமிழும் படிக்கணும்னு கேட்கலாமா? இல்ல, நான் அதை கூட கேட்க விரும்பல. அதாவது நான் வந்து மாட்டேன்னு சொல்லல, அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேச வேண்டாம். ஏதோ ஒரு மொழி படிக்கிறீங்க இல்லையா, அதன் மூலமா உங்களால் நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியறது இல்லையா, அதன் மூலமா உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் நிகழுது இல்லையா, அது போதும். சிந்தனையில பெரிய மாற்றம் நிகழ்றதுக்கு முன்னாடி அவங்க சிந்திக்கிறதே இங்கிலீஷ்ல போயிடும். பண்ணட்டுமே. இந்த நாட்டுல இங்கிலீஷும் ஒரு மொழி. நம்ம வந்து அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம சாகித்ய அகாடமி விருது தரோம். இந்த நாட்டுல இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. மனுஷபுத்திரனை காப்பாற்ற. அதாவது பத்ரி சொன்ன மாதிரி மொழி இல்ல விஷயம். இங்கிலீஷ்ல படிச்சாலுமே நீங்க எதை படிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். பிரெஞ்சில படிச்சாலும் எல்லா இதுலயுமே நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளால படிக்க முடியும். நமக்கு வெறுமனே பொழுதுபோக்கு மட்டும் படிக்க முடியும்.
அதை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பயன்பாட்டை உருவாக்கக்கூடிய நூல்களை நாம் தேடி போறோமா? அதாவது புஸ்தகங்கள்ங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு வெளியே இருக்குதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் இல்லையா, அப்பவே நம்ம வீழ்ச்சி ஆரம்பிச்சு. நீங்க ஆங்கில புத்தகங்களோ பிரெஞ்சு புத்தகங்களோ அந்தந்த நேரடி புத்தகங்களா நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது அது நல்ல விஷயம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தமிழோட நீங்க அந்நியப்பட்டு போறீங்கிறது நம்ம உணரலையா? நம்ம அது நீங்க மொழி சார்ந்த பிரச்சனைகளை பேசுறப்ப பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் புத்தகங்கள் வர்றப்போ இல்ல மொழி பிரச்சனைங்கிறது வேற, அதை நம்ம வருஷக்கணக்கில் அதான் பேசிட்டு இருக்கோம். என்னோட கவலை என்ன, நீங்க இப்ப பேசுறது பாதி விஷயம் பிலாசபி, நீங்க பேசுற பாதி விஷயம் தத்துவம். நீங்க தத்துவம் அப்புறம் தத்துவமே இல்ல, புத்தகங்கள்ல அதுதான் அடங்கி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இல்ல அதாவது புத்தகங்கள் நீங்க அந்த புத்தகத்தை நீங்க பாருங்க, உண்மையே வேப்பா இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பத்தி எல்லாம் புக்கு தமிழ்ல வந்திருக்குமா யாருமே கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க. நான் ஒரு 10-15 வருஷம் அந்த புக் ஃபேருக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு என்னென்ன டாபிக்ல இங்கிலீஷ்ல புக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நேரடி மொழிபெயர்ப்பாவோ அல்லது அதன் அடிப்படையில் தமிழ்ல எழுதப்பட்டோ. ஷேர் மார்க்கெட் பத்தி அவ்வளவு புக் இருக்கு. நீங்க மாடு வளர்க்குறீங்களா, மாடு வளர்க்கறத பத்தி அவ்வளவு புக் இருக்கு. இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. விவசாயத்தை பத்தி அவ்வளவு புக் இருக்கு. அப்ப என்னன்னா ஒருத்தனுடைய நாலேஜ் ஒரு வாழ்க்கை ஃபுல்லா அடைஞ்ச நாலேஜ் கொண்டு வந்து கொடுக்குறான். நான் என்னன்னா உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கன்னு தான் சொல்றேன். உனக்கு உனக்கு ஒரு பர்சனல் கிரைசிஸ் இருக்கு. அந்த பர்சனல் கிரைசிஸ் உனக்கு டீல் பண்ண முடியலன்னா நீ யார்கிட்ட போய் கேட்பேன்? உனக்கு வழிகாட்ட 10 புத்தகம் இருக்கு. இதை நீ எப்படி பார்க்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம். பிசினஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கா, உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத ஏரியாவெல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் புத்தகம் எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர் இருக்கு புத்தகம் எழுதுறான் ஒரு சொசைட்டில, தான் வாழ்க்கை ஃபுல்லா அடைஞ்ச அறிவை இன்னும் ஒரு சமூகத்துக்கு கைமாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீ வேணான்னு அவனை வெளியே போய் சொல்றதுங்கிறது ஒரு அநீதி இல்லையா? அது நம்ம அதனால அவனுக்கு ஒருமே லாஸ் இல்ல, நமக்கு தானே லாஸ். அது ஒரு முக்கியமான பல பிரச்சனைகள் பார்க்க வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இதை படிப்பதை பற்றிய முக்கியத்துவத்தை சொல்லித்தரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பாட புத்தகங்களை படித்து மதிப்பெண்களை வாங்கக்கூடிய தேவையோடு நிறுத்திவிடுவோம். அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. மதிப்பெண்களை தாண்டி மதிப்பீடுகள் நிறைய இருக்கிறது என்பதை எந்த பள்ளிக்கூடத்திலாவது எந்த கல்லூரியில் வலியுறுத்தி இருக்கிறோமா? 2 பழுத்த அனுபவம் மிக்க புத்தகங்களில் பதிப்பாளராக எழுத்தாக இருக்கக்கூடிய 2 நபருடைய கருத்துக்களை கேட்டோம். அதற்கு மறுபக்கம் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அதுதான் கேட்கிறோம். பிரியங்காட்ட கேட்கிறேன். அவங்க சொன்னது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. புத்தகம் ஏன் படிக்கணும், ஏன் தமிழ்ல படிக்கலாம் கூட பரவாயில்ல, மத்தெல்லாம் படிக்கலாம், ஏன் குறைஞ்சிருக்கு, பல கேள்விகள் பதில் சொன்னாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? அவங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் வெறும் இன்ஃபர்மேஷன் ஒரு புக்ல இருந்து வரதோட டெவலப்பிங் யுவர் லாங்குவேஜ் த்ரூ தட் புக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு தமிழை டெவலப் பண்ண நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு பாக்கணும். டெவலப் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நிறைய உங்களுக்கு தமிழ் வார்த்தைகளோட அதிகமான வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரியுது. பட் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், உங்க தப்பு இல்ல. அது எதனால அது நேர்ந்திருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போதே லிட்ரேச்சர் இஸ் வெரி வெரி ரிச். நம்ம தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு இது ஆரம்பிக்கும் போது திருக்குறள் அப்படின்னு பார்த்தா திருக்குறள் தான் இட்ஸ் மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் லிட்ரேச்சர். அப்படி பார்க்கும்போது திருக்குறள் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அது ஃபர்ஸ்ட் யாருக்குமே வரமாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தமிழ், அது படிக்கணும் ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு. எனக்குலாம் ஒவ்வொரு திருக்குறள் 2 மார்க். உங்களுக்கு நெசசிட்டி இருக்கனால படிச்சீங்க. அது சப்போஸ் எக்ஸாம் வரலன்னா நீங்க படிச்சிருப்பீங்களா? இல்ல, சாய்ஸே கிடையாது. திருக்குறள் நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. 10 மார்க் கீழ இருந்துச்சு கேரண்டியா வந்து. அது இல்லன்னா சாய்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதனால இன்ட்ரெஸ்ட் வரணும், தானாவே இன்ட்ரெஸ்ட் வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண அந்த திருக்குறள் அது சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிள் தமிழா காமிக்கணும். ஏன்னா நம்ம பேசுற தமிழ்ல இருக்க ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜே இதுதான். நம்ம பேசுற தமிழுக்கும் நம்ம எழுதுற தமிழுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி சின்ன குழந்தைங்க தமிழ் எக்ஸாம் அப்படின்னா ஏதோ காம்ப்ளிகேட்டட் தமிழ் படிச்சுட்டு இருக்கோம், அது என்ன படிக்கும் கூட புரியாது. உங்களுடைய வீட்டுல நீங்க தமிழ்ல பேசுவீங்களா இங்கிலீஷ்? நான் உங்களை ஒரு பிரதிநிதியா தான் கேட்டுக்கிறேன். நான் உங்களை பண்ணல. வீட்டுல தமிழ் பேசுறீங்களா இங்கிலீஷ் பேசுறீங்களா? ரெண்டும் பேசுறோம். இங்கிலீஷ் நம்ம நாட்டு மொழியே இல்லைங்கிறத நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கீங்களா? இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான். ஆனா இங்கிலீஷ்ல பேசுறீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா உணர்றீங்களா? எப்படி தமிழ்ல பேசுறீங்க உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா, படிக்கிறது பரீட்சைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு சாதாரணமாச்சு? ஏன்னா இங்கிலீஷ் பேச ஒரு நெசசிட்டி இருக்கு. நீங்க வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னா கூட மெயின் சப்ஜெக்ட் மார்க்ஸ் பாக்குறாங்க. அது மெயின் சப்ஜெக்ட் எழுதுறது கூட மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான். இன்டர்வியூ போகணும் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல தான் எவ்வளவு வெல் வர்ஸ்டா இருக்கேன் அப்படின்னு பாக்குறாங்க. தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரதில்ல. அப்படி பார்க்கும்போது தமிழ் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப பாஸ் ஆனா போதும் படிக்கும்போது யாரும் இன்ட்ரெஸ்டோட படிக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் நிறைய படிப்பேன்னு சொல்லிட்டு. ஸ்டோரி புக்ஸ் தமிழ்லயுமே நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு புத்தக கண்காட்சியில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காமிக்ஸ் புக் கூட இருக்குதுல. அந்த பக்கம் உங்களுக்கு ஆர்வம் போகுமா? போனதில்லை.
ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த அட்ராக்ஷன் தமிழ்ல ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ ப்ரமோட் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கு. தமிழ் புக்ஸ் வந்து நிறைய நல்ல புக்ஸ் இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நல்ல புக்ஸ் இருக்கு அப்படின்னு. தமிழ் இந்த இங்கிலீஷ் புக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா தமிழ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இருக்கலாம், ஆனா எதுக்கும் கேள்விப்பட்டது இல்லை. ஏன் ஹாரி பாட்டருக்கு அவ்வளவு நல்லா பப்ளிசைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இங்கிலீஷ்ல புக்ஸ் நிறைய வந்து they want to அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறனால குழந்தைங்களுக்கு இருந்து ஆரம்பிக்கும் போது நிறைய பிக்சர்ஸோட அப்படியே ஒவ்வொரு லெவலுக்கும் அப்படி இருக்கு. தமிழ்ல அந்த மாதிரி இல்ல, சிம்பிளா லாங்குவேஜ் வச்சு அப்புறம் நிறைய ஆர்ட் கார்ட்டூன் எல்லாம் போட்டு இட்ஸ் நாட் அட்ராக்டிங் any of them so much. நீங்க உங்க மார்க்கெட்டிங் ஸ்கில்ல ரெண்டு பேரும் நீங்க வளர்த்துக்க வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் அரவிந்த் கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து இதுல வந்து நீங்க லைஃப்ல என்ன இழப்பீங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியாது. வீட்டுல நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்க பெருசா இழந்துருவீங்க, இப்ப தெரியாதா பின்னாடி தான் உனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்பா தாத்தாலாம் திட்டுவாங்க. அது மாதிரி ரொம்ப கொஞ்சம் நாசுக்கா சொன்னாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சொன்னீங்க ஐ எம் லீடிங் எ கம்ஃபர்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொன்னதுக்கு பிறகாவது உங்களுக்கு இங்கே துணை இருக்கா நம்ம கொஞ்சம் தாண்டி வெறும் ரெகுலர் ஒர்க் தாண்டி கொஞ்சம் மற்ற புத்தகங்கள் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு புத்தகங்கள் அதாவது ரெகுலர் லைஃபை தாண்டி படிக்கணும்ன்றதுக்கான தாட் போல படிக்கணும்ன்றதுக்கான அதாவது வேலை மட்டுமே ஒரு இதுவா இல்லாம டைவர்ஷன்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்பாட் லைட் தான் வந்திருக்கே தவிர படிக்கணும் அது படிப்புல ரீடிங் ஒரு ஹேபிட் ஆகணும்ன்றது நிறைய அது செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். ரீடிங் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து மிஸ் பிரியங்கா அப்புறம் டியூ ரெஸ்பெக்ட் ரெண்டு சாருக்குமே ஐ ஹேவ் சர்டன் ரிப்ளைஸ். பிரியங்கா வந்து இனிஷியலா வந்து ஃபேஸ்புக் பத்தி பேசினாங்க. புக்குக்கும் ஃபேஸ்புக்கும் இப்போ இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் புக் படிக்கிறதே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான். நான் இந்த புக் படிச்சேன், தேர் மோட்டிவ் இஸ் டு கெட் 1000 லைக்ஸ். 1000 லைக்ஸுக்காக நான் இந்த புக்கை படிக்கிறேன், வாலண்டியரா தேர் ரீடிங். அதுக்கப்புறம் மனுஷபுத்திரன் நல்ல விஷயமா இருக்கு. அப்படி படிச்சா கூட பரவாயில்ல. எவ்வளவு லைக் படிச்சா எவ்வளவு லைக் படிச்சா எவ்வளவு லைக் அந்த ஒரு புக்கே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படிச்சேன்னு போட்டுறாங்க சார். ஹாரி பாட்டர்ல ஒரே ஒரு பார்ட் படிச்சுட்டு பார்ட் 2 அது ஒரு 1000 லைக் வாங்கிடுறாங்க. அது எடிஷன் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சோ தே ஆர் டேக்கிங் தட் டைம் டு பாப்புலரைஸ் தேர் ஓன் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறமா மனுஷபுத்திரன் சார் வந்து ஒரு நெசசிட்டிக்காக ஒரு டைவர்ஷன் ஒரு இதை தாண்டி என்ன உங்க லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தகம் படிக்கிறது ஒரு டைவர்ஷனா மட்டும் இல்ல, அது ஒரு நெசசிட்டினே சொல்றாங்க. அது ஒரு நெசசிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாரு. நெசசிட்டி ரீடிங் புக்ஸ் இஸ் நெசசிட்டி, பட் ஹவு இட் ஹெல்ப்ஸ் டு மை லைஃப் அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் புஷ் டு தட் கைண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல், ஒரு ஜென்ரலா ஒரு இன்ஜினியர்னா ஓகே எனக்கு ரீடிங் ஹேபிட் நிறைய இருக்கு. நான் எந்த மாதிரியான புத்தகங்கள் படிப்பேன்? ஏன் இப்ப நான் நாளைக்கு ஒரு வேலைக்கு போறேன், அதுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் ஒர்க்கா அது படிக்கிறேன். அவ்வளவுதான். மை ரீடிங் புக் சர்க்கிள் எண்ட்ஸ் தேர். இப்போ புக்கு படிச்சு கத்துக்கிறத விட ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இல்ல சார். நான் பிரசென்டா பார்த்த வரைக்கும் ஒர்க்கிங் ஏரியால அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இல்ல. நீங்க வந்து லவ் ஸ்டோரி படிக்கணும்னு தோணாதா சார்? லவ் ஸ்டோரி படிக்கணும்ன்ற பாக்குறதோட படிக்கிறதுக்கு கம்மி ஆர்வம் இருக்கும். லவ் ஸ்டோரியை கேட்கறதுக்கு நான் ஒரு லவ் ஸ்டோரியை படிக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ். ஒரு பிரமாதமான லவ் ஸ்டோரி வந்திருக்கு, ஒரு பேச்சு அடிபடுது. அது என்ன அப்படி எல்லாரும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சினிமால பாத்துறாரு. சேத்தன் பகத்தோட நாவல்ஸ் இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய இருக்கு, ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் எழுதுறாரு. நீங்க கேள்விப்படுறீங்க, படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? அதை பத்தி ஐடி கல்ச்சர்ல நான் வாழ்ந்து அவர் என்ன எழுதினாரோ படிச்சதுன்னு தெரியும். அது ஒரு உண்மையா எழுதிருக்காரு, பொய்யா எழுதிருக்காரு. இப்ப நான் அவருடைய ஒரு வார்த்தை பாருங்க, அதுல வந்து சேத்தன் பக்கம் படிச்சிருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி நான் புத்தகங்கள்ல காதல் கவிதையை பாக்குறத விட காதல் கதையை படிக்கிறத விட நேரடியா அவன் வந்து என் கூட படிச்சு உட்கார்ந்து 4 வார்த்தை சேர்ந்தா தமிழ் தெரியாது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணோன்னு அவன் வந்து அருமையான கவிதை எழுதி மாப்பிள்ள பாடுறான்றான். அவனுடைய இலக்கியம் வந்து பேரிலக்கியமா தெரியுதுன்றார். நேரடியா நான் பாக்குறேன். இங்கிலீஷ் தெரியலன்னா கூட அவன் இங்கிலீஷ்ல எழுதுறான். he is living that moment. அந்த மொமெண்ட் எனக்கு சொல்லும் போது எனக்கு கூட ஒரு பிரசன்ட் கரண்டா நான் வாழ்றேன் சார். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ண. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்னன்னா நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க. ஓகே சார். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு இடையில ஒரு சிக்கல் வருது, ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இப்ப திடீர்னு ஒரு நாவல்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்றான். இதே மாதிரி என்ன பிரச்சனை நான் என் லைஃப்ல அப்படிதான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தானா தெரிஞ்சிடாது, அனுபவங்கிறதுல 2 பர்சன்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிறோம். அவங்க 2 பேருமே வேற வேற கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம். அப்போ மீட் பண்ணிக்கும் பல சிக்கல்கள் வருது. நமக்கு நம்ம அனுபவத்தை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தெரியாது. சொல்லி முடிச்சிடறேன். அப்போ வேற ஒருத்தர் வந்துட்டு இந்த விஷயத்துக்குள்ள இன்டெப்தா போயிட்டு இதை வந்து முழுக்க இதுதான் எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் வந்து ஒரு நாவலாசிரியர் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, ஒரு ஓஷோ மாதிரி ஒரு மாஸ்டரா இருக்கலாம், இல்ல ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஆளா இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதுதான்டா அவனுக்கு சிக்கல்னு சொல்றான். டக்குன்னு நீங்க சொன்னீங்களே ஒரு சின்ன லைட் கிடைக்குதுன்னு, திடீர்னு ஒரு பெரிய டார்ச் வந்து முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது.
அது உங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் இல்லையா? இது ஏன் சார் நான் இதுக்கு ஆன்சர் பண்றேன். இது ஏன் நான் படிச்சு கத்துக்க மாட்டேங்கிறேன்னா, எனக்கு மனுஷபுத்திரன் சார் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி என் ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்றாரு. ஹி இஸ் தேர் டு டீச் மீ. அது இப்ப நீங்க பாருங்க, அது ரொம்ப லிமிட்டட். எவ்வளவு நேரம் அவர் உங்களோட இருக்க முடியும்? அப்புறம் அவர் வேற கம்பெனிக்கு மாறி போகலாம், நீங்க வேற இடத்துக்கு மாறி போகலாம். அங்க எனக்கு அதே மாதிரி ஒருவர் கிடைப்பார் அப்படின்னு நீங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்துல மனுஷபுத்திரனை போலயோ இல்ல நீங்க உங்களுடைய நண்பரை போலயோ இன்னும் நிறைய அனுபவங்கள் கொண்ட, இன்னும் விதவிதமான அனுபவங்கள் கொண்ட இன்னும் பலர் இருக்காங்க. அவங்க எக்கச்சக்கமா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா உலகத்துல பின்னோக்கி ஒரு 2000-3000 வருடத்துக்கு முன்னாடி போய் அன்றைக்கு இருந்தவர்கள் அவரவர்களுடைய காலத்தை பத்தி எழுதியிருக்காங்களே, அது ஒரு பெரிய ட்ரீம் இல்லையா? ஒரு அவங்க சொன்ன வாழ்க்கை முறைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்ல. பதில் சொன்னதுல அடிஷனலா இன்னொன்னு சொல்லிடுறேன். அஸ் எ பர்சனா நீங்க என்ன மீட் பண்றப்ப நான் சொல்றேன், அதாவது நான் ஒரு புத்தகத்துல நான் எழுதுற விஷயங்கள் இருக்குல்ல, அதுல 1000ல் 1 பங்கு கூட ஒரு கான்வர்சேஷன்லயோ எனக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு போகஸ்டா ஒரு லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றேன். ஆனா உங்ககிட்ட பேசுறப்ப இந்த டைம் எவ்வளவு லிமிட் பண்ணுதோ, அந்த மூட் எவ்வளவு லிமிட் பண்ணுதோ, அது அந்த மாதிரி சில ஃபியூ வேர்ட்ஸ் ஃபியூ எக்ஸ்பிரஷன் தான் சாத்தியம். ஆனா ஒரு ஹோல் லைஃபை நான் ஒரு புத்தகத்தை பதிவு பண்றேன். அப்ப நிச்சயமா ஒரு புத்தகமும் ஒரு பர்சனும் வேற வேற இல்ல. பழக்கமே நீங்க புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு ரைட்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. இவனா இந்த புக் சொல்றாரு, அவரை கைட் பண்றதுக்கோ அட்வைஸ் பண்றதுக்கோ அவருடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அட்வைஸ் கொடுக்கல, அனுபவங்களை திணிக்கிறதுக்கு வால் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றாரு, அது இந்த புத்தகத்தை தொடுகிறவன் என்னையே தொடுகிறான்னு சொல்றாரு. நீங்க ஒரு மனுஷனை நீங்க ஒரு நேரடி கான்வர்சேஷன்ல நீங்க ஒருபோதும் டச் பண்ணவே முடியாது. அவன் ஹார்ட்ல 1000 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவன் சின்ன வயசுல நடந்ததுல இருந்து பின்னாடி வந்ததுல இருந்து அதையும் அவன் படிச்சு எவ்வளவு நாலேஜ் அவன் உள்ள வாங்கியிருப்பான். அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துல பதிவு பண்றான். ரெண்டாவது, ஒரு புத்தகம் படிக்கிறத விட பல மடங்கு கடினமானது ஒரு மனுஷன் கூட பழகுறது. புத்தகம் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். கம்ஃபர்டபுள் தான் சார். பட் இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால நான் இப்பவும் சொல்றேன், எவ்ரிபடி வாண்ட்ஸ் a fascinating நியூஸ் வேணும். எவ்ரிபடி நீட்ஸ் நியூஸ். ஜஸ்ட் 10 பேஜ் படிங்க சார். ஒண்ணுமே ஜஸ்ட் 10 பேஜ் படிங்க. ஐ அம் ரெடி டு செலக்டிவா படிங்க, அவ்வளவுதான். ஐ அம் ரெடி டு ரீட் நியூஸ் பேப்பர் ஃப்ரம் டுமாரோ. ஓகேவா சார்? நான் நாளைல இருந்து ஐ வில் கல்டிவேட் தட் ஹேபிட். பட் அந்த 10 டேஸா நான் படிக்கிற நியூஸ ஒரே நாள்ல ஒரு நியூஸ் சேனல் அதை கேதர் பண்ணி எனக்கு விஷுவலா காட்டிடுறாங்க. ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 1 hour to know the entire news. நியூஸா பாக்குறப்ப இன்ஃபேக்ட் நீங்க அதையும் தாண்டி எனக்கு ஒரு RSS ஃபீட்ல என்னுடைய கம்ப்யூட்டர்லயே தானே அது வந்துருது அப்படின்னு கூட நீங்க அடுத்து சொல்லலாம். நீங்க அதனால இதை ஒரு ஜானர் எடுத்துட்டீங்கன்னா, நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா அது நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம், நியூஸ் டிவில பார்க்கலாம், அல்லது ஒரு news.google.comல போய் வர்ற நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுலயும் நீங்க ஃபில்டர் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற நியூஸ் மட்டும் தனியா டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கேப்சூல் ஆக்கி கடந்த ஒரு வாரத்தில் நிகழ்ந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம நியூஸை தாண்டி போறோம். படிப்பு அப்படிங்கிறப்ப அனுபவம் அப்படிங்கறதுதான். புத்தகங்கிறது வெறும் ஒரு மீடியம் தான். பட் பலருடைய அனுபவங்கள், அவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பர்சனல் அனுபவங்கள், அவருடைய கம்யூனிட்டியில அந்த மக்களோட அவர்கள் சேர்ந்து இருந்த பொழுது நடந்த விஷயங்கள், ஒரு நிறுவனத்தில் நடந்த விஷயங்கள், ஒரு துறை சார்ந்த விஷயம், இப்படின்னு பல இருக்கு. அது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தேடி எடுத்துக்கணும். இப்ப ஹாரி பாட்டர் பத்தி சொன்னாங்க. ஹாரி பாட்டர் மாதிரியோ அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கா இல்லையான்னு தெரியலன்ட்டு. ஒரு விதத்துல உண்மைதான். தமிழ் எந்த விதத்திலையும் ஆங்கில புத்தகங்களோட நேருக்கு நேர் ஒண்டிக்கு ஒண்டி போட்டி போடவே முடியாது. அதுல எவ்வளவு பெரிய கம்பெனிகள் எவ்வளவு $பில்லியன் அவங்க செலவு பண்ணி பண்றாங்க. ஆனா தமிழுக்காக நம்ம பொய்யா குரல் கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப நானும் தமிழ் பப்ளிஷரா தானே இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஆங்கிலத்துல என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுல இதெல்லாமாவது நம்ம கொண்டு வரணும் தமிழுக்கு அப்படின்ட்டு அதுல ஒரு சில புத்தகங்களுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் ரைட்ஸ் வாங்கி நான் பண்றேன். நான் மட்டும் இல்ல, எல்லா பதிப்பாளர்களையும் சேர்த்து தான் நான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். இன்னும் ஒரு சிலதை நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது இங்க எப்படி பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறப்ப அதையும் நிறைய எழுத்தாளர்கள் எழுதுறாங்க. நீங்க என்னென்னவோ தலைப்புகள்ல, அதுதான் மனுஷபுத்திரன் ஆரம்பத்திலே சொன்னாரு, இன்றைக்கு ஆங்கிலத்துல என்னென்ன தலைப்புகள் எல்லாம் இருக்கும் லார்ஜா பாக்குறப்ப அது எல்லாத்தையும் தமிழ்லையும் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கு, பெரிய பெரிய படங்கள் போட்டு நல்ல வழவழப்பான தாள்ல விலையில நேஷனல் புக் ட்ரஸ்ட் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன
அதே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரே டெம்ப்ளேட்ல அதிகமா இருக்கக்கூடிய பதிப்பகங்கள்லாம் ரொம்ப விலையை ரொம்ப ஏத்திட்டீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒண்ணுல போட்டு தாக்குறீங்க. விலை ஏறுது, தமிழா இங்கிலீஷா படிக்கணுமா வேண்டாமா, நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா அந்த பிரச்சனை குறைந்தடி நான் பாக்குறேன். பட் முதல்ல வந்து ஆங்கில புத்தகங்கள்ல இருக்கிற விலையை விட தமிழ் புத்தகங்களோட விலை குறைவுதான், கம்பேரிட்டிவா குறைவுதான். அது ஆர்வத்தை அதிகமாக பார்ப்போம். நம்ம வந்து இந்த விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் அதிகரித்திருக்கா குறைந்திருக்கா என்று நாம் நேயரிடம் கேட்டோம். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்கள் பழக்கத்தின் அடிப்படையில், தங்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்முடைய பகிர்ந்துள்ள கருத்துக்கள் என்ன இப்போது பார்ப்போம். புத்தகம் வாங்கும் பழக்கம், படிக்கும் பழக்கம் இளைஞர்களுடைய குறைந்திருக்கிறதா அதிகரிக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு அதிகரித்துள்ளது என்று 10% தெரிவித்திருக்கிறார்கள். புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அதிகரிக்கிறது 10%, குறைந்துள்ளது என்று 75% தெரிவித்திருக்கிறார்கள். எப்போதும் போல் இதற்கு முன்பும் அப்படித்தான் இருந்தது, இப்போதும் அப்படித்தான் என்று 15% கருத்திருக்கிறார்கள். அதிகரித்திருக்கிறது என்று 10%, குறைந்திருக்கிறது என்று 75%, எப்போதும் போல் இருக்கிறது என்று 15%. நான் பிரியங்காட்ட இறுதியான கேள்விக்கு விரும்புறேன். நீங்க இதை பார்த்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஏற்கனவே சாட்சியா சொல்லிட்டீங்க. ரெண்டு பேருமே நான் பார்த்த போல புக்கு படிக்கிற ஒரு ரீடிங்குடைய பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்க நான் பாக்குறோம். அதை தான் நம்ம நேர்களும் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் அதிகரிக்கணும், குறிப்பா தமிழ் புத்தகம் அதிகரிக்கணும்னா நீங்க எது இருந்தா அந்த பக்கம் போவீங்க? தமிழ் புத்தகம். தமிழ் புத்தகம் அல்லது புத்தகம்? ஓகே, ரீடிங்கிறது ஒரு ஸ்கில். ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கிங் ஸ்கில் அண்ட் லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகணும் குழந்தையில இருந்தே. நம்ம எவ்வளவு ஃபேமிலியில ஸ்பீக்கிங் ஸ்கில் தமிழ் பேசுறத நம்ம என்கரேஜ் பண்றோம். என் பொண்ணு நல்லா தமிழ் பேசுவா அப்படிங்கறதோட என் பொண்ணு நல்லா இங்கிலீஷ் பேசுவா அப்படிங்கறத நம்ம பெருமையா சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலில இருந்து ஆரம்பிக்கணும். தமிழ் பேச தரணும் அவங்களுக்கு. அப்பதான் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லே வரும். ரொம்ப ஒரு வேல்டான பாயிண்ட் நீங்க சொன்னா நினைக்கிறேன். முதல்ல படிக்கிற பழக்கத்தை அதிகரிக்க முன்னாடி முதல்ல பேசுற பழக்கத்தை அதிகரிக்கணும். திரு அரவிந்த், உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். சார், நான் 4 பாயிண்ட் சொல்லி அதை க்ளோஸ் சீக்கிரமா சொல்லிடுறேன். நான் க்ளோஸ் பண்றேன், நீங்க பண்ணிடுங்க. இல்ல சார், நான் சீக்கிரமா ஃபினிஷ் இட் அப். எஜுகேஷன் வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்காக தான் படிக்கிறத பண்றோம். அல்டிமேட்டா நம்ம சம்பாதிக்கணும், மார்க் வாங்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்றோம். இன்ஜினியரிங் நான் சேர்ந்ததுக்கு அப்புறமே நான் 10வது படிச்ச சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்குள்ள ரிலேஷனே நான் மறந்துட்டேன். இன்ஜினியரிங் ஒரு தனி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்ன்றதை நான் மறந்துட்டேன். இன்ஜினியரிங் ஓகே, அதுக்கு ரிலேஷன் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிற கண்டினியூட்டியை படிக்க சொல்லி டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தேர் இஸ் நோபடி எல்ஸ். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீங்க அசரே மாட்டேன்றீங்களே சார். 5லே வளைக்கணும் சார். 5லே நம்ம கிள்ளி விட்டாதான் அவங்க அழும்போதே நம்ம அடிக்கணும். அவங்க திருப்பி அடிக்கும் போது நம்ம அடிக்கணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துருவோம். முதல்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே பழகணும். அதே மாதிரி இணையதளம் வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி நீங்க புக் எழுதி 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் படிக்க சொன்னீங்கன்னா தெரியாது. ஆனா இன்னைக்கு Facebook இருக்கிறதுனால எல்லாருமே அவரை பத்தி தெரியுது. சோ அது வந்து ஒரு பூன், ஒரு அட்வான்டேஜ். இணையதளம் இஸ் அன் அட்வான்டேஜ். ஆனா அதனால புக் படிக்கிறது குறைஞ்சது. அது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸ்கூல்ஸ் 5 வயசுல இருந்தே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க பேசி இவங்களை கேட்க வைக்கணும். ஒரு 60 வயசு ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்க தமிழ்ல பேசணும்னு குழந்தைங்க கேட்கறது இல்ல. நீ போய் இங்கிலீஷ் நாவல்ஸ் படி. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் போய் படிக்கிறாங்க? நீ போய் படி. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அப்போ நாளைக்கு இன்டர்வியூக்காக இங்கிலீஷ்ல பேசணுன்றதுக்காக இங்கிலீஷ் நாவல்ஸ் படிக்கிறாங்க. அது பேரண்ட்ஸ்ல இருந்து எனக்கு 2 பேரும் சொன்னால ஒரே கருத்து இருக்கா பாக்குறேன். சுருக்கமா உங்கள்ட்ட 2 பேருக்கு மட்டும் சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரிகள்ல 2 பேருமே சொன்னாங்க, பேரண்ட்ஸ் மட்டும் பள்ளி கல்லூரிகளில் இந்த விஷயங்கள் வந்து முதலே வலியுறுத்தப்பட்டிருந்தால் புத்தகங்கள் பற்றின ஆர்வம் கொஞ்சமா இருந்திருக்கும். மாரல் ஸ்டடிஸ் சொல்லிட்டு ஒரு வகுப்பே இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே அதை காலி பண்ணிட்டாங்க. ஏதாவது பாடம் முடிக்காம இருந்துச்சுன்னா அதை வந்து மாரலுக்கு வந்து கொடுத்துறது பண்ணிட்டாங்க. அந்த பாடம் தான் நடக்கப்படுது. மாரல் ஸ்டடிஸ் இல்லாம போச்சு. பள்ளி கல்லூரியில் இதை வலியுறுத்தப்பட வேண்டிய அவசியம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னதுல ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, தமிழை கற்றுக் கொடுக்கிற விதம் இருக்குல்ல, தமிழ் மேல அச்சத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க திருக்குறளை ஏன் முதல்ல நான் 1ஆம் கிளாஸ்ல கற்றுக் கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கேள்வி. நான் வந்து குறுந்தொகை வந்து நான் 30 வயசுல தான் நான் படிச்சேன். அப்புறம் திருக்குறளை 30 வயசுல படிப்பேன். எனக்கு இது ஒரு டெக்ஸ்ட் தான். அதுக்கு மேல எனக்கு எந்த புனிதமே கிடையாது. இப்போ குழந்தைகளோட மனசுல எது அவங்களுடைய ஃபேண்டசியை உருவாக்குமோ, கற்பனைகளை உருவாக்குமோ, அவங்க லாங்குவேஜ் எது ஸ்கில்ல வந்து லாங்குவேஜ் மீது ஒரு ருசியை படிக்க வச்சு பயத்தை ஏற்படுத்த, மொழியின் மீது ஒரு ருசியை உண்டு பண்ண வேண்டும். அது கான்டெம்பரரியான தமிழாக இருக்க வேண்டும், நவீன தமிழாக இருக்க வேண்டும். பழைய லிட்டரேச்சர் படிக்கிறதுனா பெரிய வேலை கிடையாது சார். ருசிச்சு படிக்கலாம். அதுக்கு முன்னாடி மொழி பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லாம மனப்பாடத்தை மட்டுமே நீங்க உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா மொழி மேல எப்படி டேஸ்ட் வரும், மொழி மேல எப்படி ருசி வரும்? ஆக நம்முடைய பாடத்திட்டத்தில் மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிற விதம் இருக்குல்ல, தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலமும் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்படுது.
நீங்க ஏதோ தமிழ மோசமா கற்றுக் கொடுக்குறாங்க, ஆங்கிலம் நல்லா கொடுக்குறாங்க இல்ல, 2 பேருமே வீணா தான் போறாங்க. நீங்க மொழி கற்றுக் கொடுக்கப்படுற விதம் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், நூலகங்கள்ல வந்து புத்தகங்கள் வாங்குறோட எண்ணிக்கை அதிகரிக்கணுமா? அரசு இந்த புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஒரு ஹேபிட்டாக ஒரு குணமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அரசு நூலகங்கள்லாம் நம்ம குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய மாதிரியாகவே இல்லை. அது ஒரு ஸ்டஃபி, ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. அங்கேயும் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மிகவும் மிகவும் குறைவாக தான் கொள்முதல் பண்ணப்படுது. அதனால வந்து அரசு நூலகம் மாறணும்னா அவங்க வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணணும்னா அதோடைய டோட்டல் லுக் அண்ட் ஃபீலே மாத்தியாகணும். நீங்க அது பிரைவேட் நூலகங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டாங்க. ஒரு பிளஸ் டாய்ஸும் குழந்தைகள் உட்காரத்துக்கு, ஓடி விளையாடுறதுக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு திட்டம் வேணும். அது நம்மகிட்ட கிடையாது இன்னைக்கு. ஆக நம்ம வந்து அரசாங்கத்தை விட்டுடுவோம். அரசாங்கத்துக்கு வந்து ஒன்று சொல்லி ஒன்று நடந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா தனியார் முயற்சிகள் நிறைய செய்ய முடியும். ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே இதை பண்ணணும், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பண்ணணும். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ரூம்ல வந்து நீங்க தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி எல்லா மொழிகளையும் கொண்டு வந்து அழகான புத்தகங்களை வச்சு குழந்தைகள் அதோட விளையாட வைக்கலாம். அது நம்ம பண்ண வேண்டியது முக்கியம் நினைக்கிறேன். அதனால நம்ம கிட்டே இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அரசிலிருந்து ஆரம்பிக்கிறத விட நம்ம ஒவ்வொரு தனிநபரும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். புத்தகம் படிப்பது என்பது ஒரு சுகானுபவம். அது ஒரு கடவுளை பார்ப்பது போல. கடவுளை பார்த்திருக்க முடியாது, ஆனால் கடவுளை பார்த்தால் எப்படி இருக்கும் எப்படி என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போலதான் புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை படித்தால் போதும், படிக்க படிக்க இனிக்கும் என்பதுதான் புத்தகங்களுடைய மிக சிறப்பான விஷயம். கதையிலிருந்து ஆரம்பித்தால் போகலாம், இலக்கியத்திலிருந்து எங்கனாலும் போகலாம். புத்தகம் ஒரு வாழ்க்கையை வரிகளில் வடிக்கக்கூடியதாகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறது. அதைத்தான் அனைவரும் பதிவு செய்திருக்கிறார்கள். அது பற்றிய கவலை நாம் பகிர்ந்து கொண்டோம். அடுத்த தலைமுறை நிச்சயமாக புத்தக பக்கம் திரும்பும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு மணிசபுத்திரன் அவர்கள், திரு பத்ரி சேஷாத்தி அவர்கள், பிரியங்கா, அரவிந்தன், உங்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.